رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு சிறப்பான இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரைக்கும் இவர்கள் எல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்று நடக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான அமர்விலே பெருந்திரளாக நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஏதோ நல்ல சில விடயங்களை செவியேற்க வேண்டும், செவியேற்கக்கூடிய விடயங்களை வாழ்க்கையிலே நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல உணர்வோடு தான் இந்த இடத்துக்கு வெகு தொலைவிலே இருந்து கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் 8 மணித்தியாலங்கள் செலவழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற சகோதரர்களும் இருக்கின்றார்கள். உண்மையிலே மார்க்கத்தை தேட வேண்டும், படிக்க வேண்டும், உபன்யாசங்களை செவியேற்க வேண்டும், வாழ்க்கையிலே பிராக்டிக்கல் ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசைதான் இந்த இடத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்திருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மிகப்பெரும் கிருபையினாலும் பேரருளாலும் மீண்டும் ஒரு ரமலான் மின்னல் வேகத்திலே எங்களை வந்தடைந்திருக்கின்றது. இப்பொழுது சில நேரம் சில சகோதரர்கள் கேட்கின்றார்கள், இன்னும் ஒரு கிழமையில் நோன்பா, அவ்வளவு அவசரமாக வந்துவிட்டதா என்று கேட்கின்ற அளவுக்கு எம்மை அறியாமலே காலச்சக்கரம் மிக வேகமாக சுழண்டு அது மின்னல் வேகத்தை விடவும் அதிவேகமாக அடுத்த ரமலானை நாங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம். சகோதரர்களே, அது பரக்கத்து பெற்ற மாதம், அது சிறப்பான மாதம், அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஒரே இரவில் பெறக்கூடிய 82 வருடங்களுக்கும் அதிகமான காலங்கள் உலகிலே மனிதன் வாழுவானா இல்லையா என்பதே சந்தேகம். ஆனால் அதுபோன்று நீண்ட ஒரு அமலை ஒரே இரவில் பெறக்கூடிய சிறப்பான ஒரு மாதம், இரவு தொழுகையின் மாதம், தர்மவின் மாதம், அதிகமாக தர்மத்திலே போட்டி போடக்கூடிய மாதம், தொழுகையுடைய மாதம், சிறப்பான நோன்பு நோக்கக்கூடிய மாதம், அதே போன்று சுவன வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரக வாயில்கள் எல்லாம் இழுத்து மூடப்படக்கூடிய மாதம். ஒரு வானவர் யா பாகியல் ஹைர் அக்பில் வயா பாகிய ஷர் அக்ஸிர் என்று குரல் கொடுக்கக்கூடிய மாதம். நன்மைகள் புரிகின்ற மக்களே விரைந்து செல்லுங்கள், பாவங்கள் புரியக்கூடியவர்களே தடுத்துக் கொள்ளுங்கள், சுருக்கிக் கொள்ளுங்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வானவர் கூவி அழைக்கக்கூடிய மாதம். அதிக பரக்கத்துக்களும் அதிக சிறப்புகளும் சுவனத்தின் வாயில்களும் நரகத்தின் வாயில்களும் திறக்கப்பட்டு மூடப்படக்கூடிய கண்ணியமான மாதம். சகோதரர்களே, இந்த இடத்துக்கு நானும் நீங்களும் வந்திருப்பது உணர்வுபூர்வமான உரைகளை செவியேற்று வாழ்க்கையிலே அதனை பிராக்டிக்கல் ரீதியாக எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எம்மோடு சென்ற ரமலானில் இருந்து எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற ரமலானில் எம்மோடு ஒன்றாக இருந்து நோன்பு நோற்றவர்கள், எம்மோடு இருந்து நோன்பு திறந்தவர்கள், எங்களோடு இருந்து பெருநாள் கிரவுண்டிலே பெருநாள் தொழுதவர்கள், எங்களோடு நல்ல முறையில் அன்பாக பழகியவர்கள் என்று பலரை எம்முடைய தோல்பி எங்கள் சுமந்து சென்று அடக்கிய நிலைமையில் ரஹ்மான் இன்னும் சுவாசிக்கின்ற உரிமையை இந்த மண்ணிலே தந்திருக்கின்றார். இன்னும் சுவாசிக்கின்ற உரிமையோடு இந்த மண்ணை நான் நீங்கள் வந்தடைந்திருக்கின்றோம். இன்னும் இந்த உலகத்திலே மூச்சு விடக்கூடிய அந்த பெரிய சுதந்திரத்தோடு மீண்டும் ஒரு ரமலானை அந்த வசந்தத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே ரமலான்கள் வருவதும் போவதும் இரவு பகல் மாறுவதை போல, திங்கள் வந்தால் எவ்வாறு செவ்வாவோ,
செவ்வாயை அடுத்து புதன் வியாழன் என்று எவ்வாறு நாட்கள் உருண்டோடுகின்றதோ அது போன்றுதான் காலச்சக்கரத்திலே ரமலானை நாங்கள் அடைகின்றோம். சகோதரர்களே, வளமையாக ரமலான் காலத்தில் தான் முஸ்லிம்களுக்குள்ளே மார்க்க சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்குகின்றது. ரமலான் வந்துவிட்டால் பிரச்சனையும் அங்கே எழுந்து விடுகின்றது. ரமலான் வந்துவிட்டால் போலீஸ் என்றும் கோட்டி என்றும் பம்பு வழக்கு என்றும் அடிதடிகள் என்றும் ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய அந்த மாதத்தில் தான் எமக்கிடையே பிணக்குகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், அடிதடிகள், வம்புகள், வழக்குகள் என்றெல்லாம் அந்த மாதத்திலே பிரச்சனைக்கு உள்ளானவர்கள் எல்லோரும்